பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சியான நாள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய அழகான வார்த்தை பார்த்தீங்களா? 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர், நம்ம இறங்கி ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். 1000 தலைமுறை மட்டும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது ஆண்டவர் அன்பு கூறணும். இயேசு இந்த பூமியில மனுக்குலத்தின் மீது அன்பு கூர்ந்தான். பரலோகத்தை திறந்து இந்த பூமியில இறங்கி வந்தார். அவர் எதிர்பார்க்கலாம் நம்ம அவரை நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். நாம் அவரிடத்துல அன்பு கூர்ந்து ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனங்களை, ஆண்டவர் எழுதி கொடுத்த நீதி நியாயங்களை, ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த கற்பனைகளை, ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த ஜீவ வசனங்களை, ஆண்டவர் எழுதி வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும்போது நமக்கு மட்டும் அல்ல, நமக்கு பின்வரும் சந்ததிக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறை. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எத்தனை பெரிய ஒரு நல்ல காரியம் பார்த்தீங்களா? 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நமக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். அவர் இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்றார், இரக்கம் சொல்றார். ஒருவேளை நம்முடைய மூதாதையரின் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை சாபங்கள் இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கலாம், ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய குடும்பம் தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்கிற கர்த்தர். அவர் கட்டாயம் இரக்கம் பாராட்டி நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் இரக்கம் பாராட்டி நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்திலே மனமகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே அன்பு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறப்பா. மனுஷனாய் நின்று இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறப்பா. 1000 தலைமுறை மட்டும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இரக்கம் பெறட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், மேன்மையாய் இருக்கட்டப்பா. எல்லா சாபங்கள் உடைக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து என் ஆண்டவர் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான, ஒரு மகிமையான, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.